மாட்டிக்கிட்டோமே. அம்மா தான் சொல்லிட்டு காட்டு கட்டி இடம் பிடிச்சேன். என்ன மீன் என்ன இது? சிலாப். வேறுங்க ஒரு கொஞ்சம் அக்காக்கள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டு போயினோம். வாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம் இருக்கு. வேறுங்க வீட்டுக்குள்ள வெள்ளத்தை இப்படி வெள்ளம் நிற்குதாண்டு. அந்த பாய் வென்ற மிஷின் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த பாய் வென்றது பாருங்க. வீட்டை பாருங்க வெள்ளம் வந்து சேரும் சகதியுமா இருக்குது. இதுக்கு நடந்து போனால் வலிக்கு தான் விழுந்துருவேன். எல்லாம் குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்குது பாருங்க. முந்தி வார்த்துறது இப்போ வார்த்துறது வானத்தை பாருங்க அப்படி கட்டு மூவில இருக்குண்டு. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் புத்தூர் என்ற ஒரு பகுதியில் இருக்கிற வாகரவத்தை என்ற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வாகரவத்தையில் வந்து இப்போ தொடர்ச்சியாக பெய்த மழையால் அந்த ஊரே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கா தான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். மறக்காமல் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து புத்தூர் சந்தியில் நிற்கிறேன். இங்கேருந்து தான் தொடங்க போகிறேன் பயணத்தை. இப்படியே இங்கேருந்து யாழ்ப்பாணம் வந்து 15 கிலோமீட்டர், மற்றது பருத்தித்துறை வந்து 18 கிலோமீட்டர். இந்த பக்கம் போனால் பருத்தித்துறை, இந்த பக்கம் போனால் யாழ்ப்பாணம். இப்போ நாங்கள் வந்து புத்தூர் சந்தியில் நிற்கிறேன். இப்போ வந்து உள்ளே போகிறேன். எங்கே பயணம் இப்போ? கோயில் பாபா கோயில் போய் பாபா இங்கே இது என்ன இடமாங்க இப்போ நான் நிற்கிற இடம்? இது என்ன புத்தூர் சந்தி. இதால் நான் இங்கே போனோம்னா என்ன இடங்களுக்கு போகலாமாங்க? இடையில என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கு? கிராமங்கள், அம்மன் கோயில் இருக்கேண்ணா, வயல் நிலங்கள்லாம் இருக்கேண்ணா. சரியாங்கள். ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு புத்தூர். நாங்கள் இந்த ரோட்டால் இந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்டா புத்தூர் சந்திலேருந்து வந்தீங்களா இதில் ஒரு ஆலயம் கொண்டு வருது பாருங்க. நீங்கள் இது புத்தூராக இருக்குது. இது புத்தூரில் இந்த இடமே. அப்போ எங்கே வலிக்கிட்டாச்சு? நான் இங்கே தான் வந்தேன். ஒரு அந்த இடத்துல இருக்கேன். இங்கே வந்தேன். எங்கே இருந்து? ஊரணியில் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே என்னது வேணுங்க? இங்கே வந்தால் சொந்தக்காரர்கிட்ட. இது என்ன கோயில் தெரியுமா? இதில் இருக்க கோயில் அண்ணன் அண்ணன் அடுத்தது சிவன். சிவன் அந்த காலத்துல இருந்து இருக்கா கோயில்? அந்த காலம் முடியுது. சரியா? எப்படி நீங்கள் ஊரணிலேருந்து வாரீங்க? சைக்கிளே வாரீங்க? கண்ணு தெரியாது. கண்ணாடி போட்டுருக்கீங்க. சரி, கண்ணாடி போட்டு ஒரு கண்ணு அப்புறம் இங்கே இதுவும் பாருங்க. இது அண்ணமார் கோயில். அப்போ எப்படி உங்கள் இடம் இல்லை இப்போ மழையில் தண்ணி ஊரணியும் தண்ணி தான். அப்போ மழை ஒரு இடத்த ஒரு இடமே முட்டி வைக்கலன்னு எல்லா இடம். அப்போ நீங்கள் என்ன தொழில்? தொழில் போகிறேன். அப்போ இந்த வருமானங்கள் தான் வரும்பூரி காசு தர. பிள்ளைகள் இல்லையா அப்பாவுக்கு? தோட்டங்களாக கோயிலோட பேர் வந்து அன்னமரீஸ்வரர் கோயிலாம். கோயில் கொஞ்சம் வேலையில் நடந்துருக்கு பாருங்க. உள்ளேயும் வேல் நடந்துன்னு தான் இருக்கு. நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். பாருங்க புத்தூர்ன்ற வயல் நிலங்களை எப்படி இருக்கண்டு. இது பாருங்க வயல் நிலத்தோடைய ஒரு கோயிலும் இருக்கு பாருங்க. அங்கே இங்கே வந்து ஒரு டீம் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க. சில பாருங்க இப்போ வந்து மீன்கள் வந்து ஆட்டை பிடிச்சி வந்துருக்கிறாங்க. மழை காலத்தில் அதிகமான மீன்கள் வந்துருக்கிற படம். அங்கே இது எந்த இடம்? இது படம் இது ஊரணி. ஊரணியண்ணே. இது எதுக்குள்ளே போன ஊரணி? இந்த ரோட்டுக்குள்ளே அப்படி மீன்கள் படுதா? இப்போ பொழுதுபோக்கு தான் பிடிக்கிறேன். சந்தை வருதா மீன்? இது எங்கே இருந்து இதுகளுக்கு மீன் பாருறது? குளங்களுக்கு இருந்து. இப்போ இது தண்ணி வச்சுனா இதுக்கு மீன் இருக்காது. மழை நேரத்து தான் பேர். மழை நேரத்துக்கு குளங்கள் முட்டி வாடுறாங்க. அப்படி என்னென்ன மீன் குடி வரும்? ஜப்பான் தான். சரி, சரிங்க. ஜப்பான் மீன் பண்ணுறேன்.
மண்புழு ஓட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க என்ன மீன் பிடிச்சி வச்சிருக்கேன். பாருங்க ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்று கட்டி வச்சிருக்கேன். இதில் அந்திரானை மயான வீதி என்ற ஒரு ரோட் ஒன்று போகுது. ரோட்டில் இவ்வளோ குப்பையை கொட்டி வச்சு விட்டு போயிருக்கிறாங்களாண்டு. இன்னும் இந்த ரோட்டில் குப்பையை கொட்டுறதை நிப்பாட்டையில் ஒரு தரம். அதில் போட்டும் போட்டிருக்கேன் பாருங்க, இவ்விடத்தில் குப்பையை கொட்ட வேண்டாமண்டு. அப்படி போட்டும் கொட்டுறாங்களாண்டா, யோசிச்சு பாருங்க அப்படியான ஆக்கலாண்டு. இப்போ எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கண்டா சாவச்சேரி புத்தூர் ரோட்டில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. இது வந்து புத்தூரில் இருக்கிற சப்தகன்னிமார் கோயில். இப்போ நாங்கள் வந்து வாதரவத்தைக்கு போக போகிறோம். இந்த ரோட்டால் தான் போக போகிறோம். இங்கே பாருங்க ரோட்டு தெரியுது. இப்போ நாங்கள் ஒருக்கா புத்தூர் அதில் நாகதம்பிரான் கோயில் இருக்குது. அந்த நாகதம்பிரான் கோயிலை பார்த்துட்டு இப்படி நாங்கள் காணொலியை தொடருவோம். கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இதுதான் அந்த அன்னமார் கோயில். நான் வந்து இப்போ அந்த ரோட்லேருந்து அந்த கோயிலை காட்டினான் பாருங்க. இப்போ வந்து கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. சரி அப்படியே எங்களோட காணொலியை தொடருவோம். தண்ணி பைப்பெல்லாம் கட்டியிருக்கேன். வந்து நான் வாதரவத்தியாண்ட ஒரு ஊருக்கு போக போகிறேன். இதுதான் இந்த போகிற பாதை பாருங்கள். இந்த அன்னமார் கோயிலுக்கு கிட்ட தான் இந்த ரோட்டு இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டெல்லாம் உள்ளே போக போகிறேன். சரி வாங்க போய் இந்த ஊரை பார்ப்போம். போகிற வீதியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. குண்டும் குழியுமாக இருக்குது. அவ்வளோ பாருங்கள். இந்தியாவில் வந்து தோட்டம் தான் ஃபுல்லாக வயல் காணியாக இருக்குது. ரெண்டு நாள் பெஞ்ச மழையிலே வீடுகள் எல்லாம் சேரும் சகதியுமாக இருக்குது. இங்கே வந்து வெள்ளம் நிற்குது இப்போவும். நான் வயல் நிலத்தை மூடி பாருங்க போல வெள்ளம் நிற்குதாண்டு. இங்கே ரோட்டுல பாருங்க எப்படி இருக்காண்டு. சின்ன சமூக நிலையம் வீரவாணி. பாருங்க பூவரசு மரங்கள் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து அதிகமாக பூவரசு மரம் தான் இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தாலும் பூவரசு மரம் அப்படியே லைனுக்கு அடுக்கி இருக்குது பாருங்க. இது வந்து வீரவாணியில் இருக்கிற ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம். பாருங்க நடந்தே போகல, அது அவ்வளோத்துக்கு சேரும் சகதியுமாக இருக்குது. இதுக்கு நடந்து போனால் வலிக்கு தான் விழுந்துருவேன். இதான் வந்து வைரவர் கோயில். இந்த முண்டை பாருங்க ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. இது வந்து 2 பக்கம் குளம், நடுவால பாதை போகுதாம்.
லைனுக்கு விலை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இனி வந்து மீன்கள் எல்லாம் மாட்டி நிற்கும். இனி விலையை எடுக்க பிடிப்பினா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குளத்தடியில் நிற்கிறேன். இந்த குளம் வந்து தொண்டமனாரோட அப்படியே தொடுக விட்டு போகிற ஒரு குளமாம். அதால் இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியை தனம் இருக்கும். அதோட இங்கே வந்து பாருங்கள் கடல் மீன்கள்லாம் கொஞ்சம் இதுக்கு வந்து நிற்குது பாருங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு. கடல் மீன்லாம் நிற்கும் இந்த குளத்துக்குள்ளே. கடலோடு தானே விடுபட்டு கொண்டு வரைக்கும் அந்த கடல் மீன்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க பாருங்க. இவ்வளோ மீன் மழை கொண்டு வந்துச்சுன்னா இந்த ரோட்டு தெரியாது. அவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குமா இந்த இடத்துல. இந்த குளம் இருக்கிறதே தெரியாது. குளம் அப்படியே பெரிய குளமாக இருக்கும். இந்த ரோட்டெல்லாம் மறைஞ்சிருமா. கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான் மழை காலங்களில் இந்த இடம்ல. இந்த குளத்தின் பேர் வந்து முதலை இறக்க குளமா. இந்த குளத்தின் பேர் அந்த அதில் போகிறான் ஒரு படியன். அவன் சொன்னான் இந்த குளத்துக்கு முதலை நிற்குதான் அவன் சொன்னான். அதோட இந்த குளத்துக்குள்ளே போகிற கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேணும். பாருங்க இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இதுதான் பாதிரவத்தை. நாங்கள் குளத்தை சுற்றி கொண்டு தான் போகணும். நாங்கள் போவோம். பாருங்க மழை வர போகுது. வானத்தை பாருங்க அப்படி கட்டு முகில இருக்குண்டு. வானமே கருப்பாக இருக்குது. இருட்டி கொண்டு வருகுது. பெரிய மழை ஒன்று இருக்குது போல. வரப்போதுன்னு தான் சொன்னான்னு பாருங்க. பயங்கரமாக மழை அடிக்குது பாருங்க. மழை பெய்யறதோட காற்று தான் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது. பயங்கரமாக வந்துட்டு காற்று பயங்கரமாக அடிக்குது. என்ன சொல்லுது மழை? மழை என்ன சொல்லுது? மழை தானே. கம்மாடியோ என்ன மழை? காத்தோட அடி வந்ததுனால பாருங்க மழை தான் கொஞ்சம் பயங்கரமாக பெஞ்சு கொண்டிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் விவசாய பயிற்சிகள் செஞ்சிருக்கலாம். இங்கால போக இயலாது. போனால் வலிக்கு விழ வேண்டியதான். அவ்வளோத்துக்கு வெள்ளம் சேரு புதஞ்சிட்டு வேற பைக் புதஞ்சிட்டு சேத்துக்குள்ள பைக்கில் ஓட்டவர் பைக் புதஞ்சி ஓட்டுது. இழுக்கத்தான் வேணும் பாரு. கோயிலுக்கோ இந்த வெள்ளம் இதுக்கு சேர்த்துக்காலையோ வேணா வேற பாதை இருக்கும். இதானே பாதை சில்லு சுற்றி கொண்டிருக்கு ரெண்டு வாட்டுக்கு. ஆக புதச்சி போட எங்க பிறகு போகாது. திரும்புங்க. மாட்டிக்கிட்டோம். நிறைய சவுக்கு மரம் இருக்குங்க. சேர்த்துக்கா மாட்டுப்பாட்டு. இப்போதான் பைக் வர எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இதோட குளம் முடிவடையுது. முதல் குட்டி குளம் ஒன்று இருக்குது. பாருங்க வாலிபால் கிரவுண்ட் இருக்குது. எல்லாம் வெள்ளத்துக்குலாம் இருக்குது. காக்கா ஒன்று குளிச்சு கொண்டு இருக்குது. காக்கா குளிக்கிறது தெரியல. கோயில் ஒன்று இருக்குது. பின்னாலே ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்கு. ஆடுகள் எல்லாம் ஆடு மாடு ரோட்டில் எல்லாம் பயங்கர நாங்கள் ஒரு கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்.
பார்த்து சறுக்குது. கோயிலில் வந்து வேலையில் நடந்துட்டுருக்கு பாருங்க. இது வந்து அதிகமான கோயில் வேலைப்பாடு தான் நடந்துட்டுருக்கு. கோயில் பேர் வந்து வாகரவத்தை கேதுவ பிள்ளையார் ஆலயம். கோயில் வந்து வயல்வெளிகளோட இருக்குது பாருங்க. நல்ல அழகிய இடத்தோட ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில். கோயில் நான் கோயிலில் இருக்கா இல்லை மருந்து அடிக்கிறோம், மழை பெய்யுதாத நாக்கிழங்கால நிற்கணும் அதுக்காக. தோட்டம் சரிங்களா? நெல் நெல் எவ்வளோ காலம் இருக்குங்க இங்கே வாதரவத்தைக்கு? ஆரவத்தில் எனக்கு நான் பிறந்த நாள் காலத்துலேயும் இருக்கு. பிறந்த நாள் இருக்குங்க. அப்போ உங்களை ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு வேணும். ஓரளவு தெரியும். வேறு எப்படி எங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது ஊர்? அந்த காலத்தில் விவசாயங்கள்லாம் எப்படி? நீங்கள் விவசாயம் செய்கிறபடியா? விவசாயம் எல்லாம் நல்லா தான் வந்து அந்த நேரம் புறா ஒரு இடத்துல அழிஞ்சு இப்போ தண்ணிகள் போட்டுனா போல இப்போ ஓரளவுக்கு ஆகிறதுக்கு பரவாயில்ல. தண்ணி போட்டுட்டு எந்த தண்ணி இல்லை பூட்டி இங்கே இதன்றதானே இங்கே 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 சின்ன கடல்கள் எல்லாம் தண்ணி கோடையில் வத்தா நிற்கிது. வத்தி தான் இருக்கும். முந்தி வத்துறது, இப்போ வத்துறது. ஏன்டா தண்ணி திறந்து விடுறது, தண்ணி கூட்டுறது. இந்த செட்டியான வெள்ளம் வந்தால் தான் திறப்பினோம். திறந்தா தான் கடலுக்கு போகும். மற்றபடி அடைச்சி வச்சிருந்தால் இங்கே நின்றால் நல்லதானே விடங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நல்ல தண்ணி புறவு சவரா இந்த கிடந்தா இப்போ அளவுக்கு பரவாயில்ல. அப்போ இந்த குளங்கள் எல்லாம் வந்து முதல் நல்ல தண்ணி குளங்கள் அப்படித்தானே? அப்போ விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது நாங்கள் கடலுக்கு போய் சேர பூட்டி வச்சிருந்தா நல்லதாக தான் இருக்கும். இப்போ முறையெல்லாம் பார்த்தால் இருந்து நல்லதானே நான் எல்லா இடங்களும். இப்போ நாங்கள் என்ன இந்த தொண்டமனாறு பாலத்துலேருந்து அந்த தொண்டமனாற்று எல்லாம் தண்ணி எல்லாம் வரலாம் இல்லை? அது விடவிடாது தானே அங்கே இது போட்டுக்கிடாது கதவு. அது போட்ட நல்லா தான் உப்பு தண்ணி இஞ்சல வேற. அதான் அது பூட்டு நோடிக்கு தான் இங்கே நல்ல தண்ணி. அப்போ திறந்தா அந்த தண்ணி இங்கே வந்துடும். இப்போ எவ்வளோ காலம் இது பூட்டி இருக்கு? அது இப்போ 3-4 வரையும் கூட போட்டுக்கும். 3-4 வருஷம் பூட்டி இருக்கு. இங்கே தண்ணிகள் எல்லாம் போகாமல் இங்கே பார்த்தா நின்றோடனே அந்த சவர் வராது. சவர் வேறு அதானே மத்திச்சேன்னு சொன்னால் வறண்டு போகிறோம் விட வறண்டு உடனே அது சவர் வருது. விவசாயம் அப்போ அப்பயே நல்ல செழிப்பாக இருந்ததா? முந்தி நீங்கள் அந்த பத்தாளங்களெல்லாம் செய்கிறீங்க. அந்த நேரம் நல்லா இருந்த புற ஒரு இடையில கூட இப்போ பத்தாளங்கள் நாங்கள் செய்கிறதில்ல இல்லை செய்தால் நல்லா இருந்தாங்க. இல்லை அந்த பத்தாளை இப்போ பத்தாளை இடங்களே எல்லாம் தாண்டி போச்சாங்க. ஆக்கள் விவசாயம் செய்கிறதில்லை. இப்போ சிங்கள ஏரியாவிலலாம் நிறைய செய்கிறாங்க. அந்த கொடி வச்சால் வெப்பேஜில் வச்சால் இந்த தை மாதிரிக்கு நல்ல கிழங்கு இங்கே படல இப்போ படல. எப்படி ஆப்புகள் இந்த ஊர் மக்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஆக்கள் என்ன தொழில்கள் செய்யணும்? எங்களுடைய ஆக்கள் தொழில் இப்போ குறை ரோட்டு வேலையில் தான் கூட செய்யுது. அதிகமான ஆக்கள்லாம் உத்தியோகம் தானே, படிப்பு தானே, முக்காவாதியும் படிப்பு தானே. படித்த பெரிய உத்தியோகங்கள் வந்துச்சுதான். எங்கத்தி ஆக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் வேறு வேறு இடங்கள்ல எதுவும் ஆக்கள் குடியேறி இருக்கணும் வந்து? இல்லை இல்லை இங்கே முன்னம் இருந்த ஆக்கள் இங்கே என்ன படித்த படிக்கல இந்த வங்காள செய்கிறது இல்லை இங்கே வேறு வேறு குடிக்கிறது. சரி சரி. அப்போ மழை காலத்தில் எப்படி போகுது? மழை காலம் பாதைகள் பிள்ளையாண்டால் சில இடங்கள் வயல்களுக்கு போய்கள் 5 பேர்கள் துவையலாக இருக்கும். மற்ற சில இடம் நல்லா இருக்கும். வீடுகள் நல்ல பாடுகள் வீடுகளும் அப்படித்தான் சில பேர். ஆனால் இப்போ முக்காவாசியும் வீட்டுக்கு தானே. வீட்டுல வந்தது எல்லாம் வீடு கட்டிட்டீங்க. இப்போ கொஞ்சம் ஊர் வந்து நிறைய மாற்றம் என்ன? தண்ணி என்ன குடி தண்ணி? குடி தண்ணி எங்களுக்கு அங்கே இருந்து நிலாவது அங்கே இருந்து என்ன தரல பைப் லைன் வந்து இப்போ அது கிட்டத்தட்ட 35 வரையும் கூட வரது. டேங்குகளும் வச்சுக்கிறோம் பைப்பில் தண்ணி வருதுங்க. அதான் டேங்கிலேருந்து அடிச்சு தான் பைப் உள்ள வளவுகளுக்கு வருது காசு. அதான் இப்போ டேங்கு தான் இப்போ லைனாக வந்து வீட்டுக்கு துருவா லைன் கொடுக்கல தானே? டேங்கு கொண்டு அடிப்பினோம் அடிக்கணும் தானே. இல்லை அப்போ அங்கேருந்து வெறும் டேங்கிக்கு மாறும் இங்கே வீட்டையும் பெரும் டேங்கால் ஏறி வீடுகளுக்கு அந்த பெரிய டேங்க் ஒன்று இருக்குது அதில் வரும் தண்ணி. ஓகே ஓகே. அதுக்கு மேலே வரும் தண்ணி ஏற்றி விடுவாங்களே ஏற்றும் அந்த சப்ளை தான் எல்லாத்துக்கும் வெறும் டேங்கில் அடிக்கிறது இல்லை வீட்டில். இந்த கோயில்கள் எல்லாம் டேங்கில் இருந்தப்போ தான் கேட்டாங்க. இதுகளுக்கு எல்லாம் இதுக்கு நல்ல தண்ணியும் பெறுது. மற்றது அங்காலே அந்த கோடை காலத்துல தண்ணி இந்த இது கொஞ்சம் வறண்டு எல்லாண்டு மாதிரி தான் நீங்கள் போக செய்கிறது. அப்போ மாடுகளுக்கு இந்த கோயில் கணக்கிலே அங்கே கரண்ட் மூலம் அங்கே மோட்டரில் அடித்து விடுறது மாடுகள் தான் முடிக்கிறது. அதான் அந்த தொட்டிகள் அங்காலே இங்கே உள்ளுக்கு வர ஐயர் பூஜை பண்ணுற பொழுது மற்ற சமையல் இதுகளுக்கு எல்லாம் உள்ளூருக்கு பைப்பு விடக்கெல்லாம் உங்கேருந்து வருது. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறுன்னு இருக்கு இல்லை? அதை சொல்லி நம்ம பிள்ளையார் கனவில் வந்து சொன்னதாம் தன்னை கவனிக்கிறதுன்னு சொல்லி கண்டு கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த கோயில் வந்து கொஞ்சம் கட்டி இதன்றதாம்னு சொல்லி முதல்ல இதெல்லாம் காடாக இருந்தது. இல்லை இது அவங்க ஆதி காலம் கிடந்த கோயில், அறியாத காலத்தில் இருந்த கோயில். கோயில் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி? என்ன இது கொஞ்சம் விளையாமான கோயில். வன்னியில் இருந்தே விருப்பங்கள் எங்கடையாக வன்னியில் குடியேறினவங்களே சித்திரை பருவத்தில் இங்கே வந்து தண்ணி போகணும். அலங்காரத்து விழா நடக்கும். இப்போ இந்த பலத்தனம் பண்ணி தைமான் பல இது நடக்கும். இப்போ என்ன இப்போ புனரமைப்பு வேலை நடந்துருக்கோ? நடந்து முடிஞ்சு அதில் தண்ணி முடிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்ட கிடக்கு. தைமா சரியாங்களா? இந்த இதில் வரைய நிறைய சவுக்கு மரங்களை பார்த்துனாங்க. சவுக்கு மரங்கள் எல்லாம்
அது என்னத்துக்காண்டி வச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? சவர்த்தன்மை தான் வச்சேன். அந்த கோடை காலங்களில் குறைக்கும் சவர்த்தன்மை இல்லாது. மற்றவங்க அதிகமாக பூரசு மரங்கள்லாம் நீங்கள் வேலிகளை போட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இடங்கள் எல்லாம் கதிகாலம் பாய்ப்போம், பூரசம் பாய்ப்போம். ஆனால் இங்கே கூட பூரசு தான் இன்னைக்கு என்ன காரணம்? அதுதான் அந்த காலம் வந்து நடிக்கிறோம் போகுது. நிறைய இடம் வறட்சியை தாங்க மாட்டேன்னு தாங்க மாட்டேன். இப்போ இங்கே என்னென்ன குளங்கள் 2-3 இருக்குன்னு சொல்லி என்னென்ன குளம்? குளம் இருக்கு, பெரியராய் குளம், பெரியராய் குளம், அங்கால ஒரு குளம் இருக்கு, மணிக்கம்பிராய் குளம் இருக்கு, அப்புறம் உங்கால அது ஒரு கிராய் குளம் வந்து இருக்கு. அதே முதலை குளம், முதலை இப்போ தாழ்வு குளம் சொல்லி சொன்னாங்க. முதல ரக்கம், முதல ரக்க குளம், அது அங்கே விரவாணி பெரிய, அது பெரிய குளம் அடிக்கிறோம். அங்கால அது அந்த இடையில கிடக்கு விரவாணிக்கும் எங்களோட ஊருக்கு முடியல பெரிய நடுவில் ரோட்டு வருது, நடுவில் அது பெரிய குளமா? முதல ரக்க குளமே, பெரிய குளம். அதுக்குள்ள ஜப்பான் மீனில் விட முரல் மீனில் நிற்குதானே, எல்லாம் கடல்ல இருந்து வந்தது. அது முன்னம் இப்போ இந்த மலைக்கு என்ன அங்கால துறந்து இஞ்சால வரல தானே, முன்ன நின்றது கோடையில் வத்தையில் தானே, வத்தையில். மற்ற சின்ன குளங்கள் வந்து அது உங்கால பெரிய கடல் உங்கள் எல்லாம் இருக்கு, காடு உண்டு, இந்த தேஜம் எல்லாம் உருவல் எல்லாம் பத்தேது, நாத்தியான் பரத்தோட தோட்ட கடல் எல்லாம் பத்தேது. அப்போ இப்படி போகுது வாழ்க்கை. அது என்ன இதுதான் இந்த மாதிரி மாடுகள் நிற்கிறத அதில் பார்க்குறேன். இப்போ இடம்பெயர்வு காலங்கள் எல்லாம் இங்கே போயிருந்தீங்க? சில பேர் வந்தீங்கல்ல, நாங்களும் இந்த இந்திய ராணுவத்தால் ஒரு படுகொலை நடந்தது இல்லை? அது அங்கே அந்த கோயில் அடியில். அது இப்போ நீங்கள் இருந்த காலத்துலையா? உங்களுக்கு தெரியுமா? 88ஆம் ஆண்டு. என்ன சம்பவம் நடந்தது? அது இது அவங்களை சுட்டாடு சொல்லி இவங்க வேலையை போய் நாங்கள் எல்லாரையும் சுட்டு போகும்போது அது இப்போ அந்த நினைவஞ்சலி எல்லாம் செய்கிறீங்களே இல்லை? அது செய்கிற இப்போ இந்த இதுகளுக்கு செய்வாங்கள். அது அந்த புள்ளியார் இல்லான்னு அது அவைகள் வீட்டில் அனுப்பி செய்கிறது. அதனை அங்கே நான் உடைச்சி போட்டாங்க. யார் உடைச்சது? தூவி கட்டினது. தூவி காட்டியிருந்தது. யார் உடைச்சது? ஜானுவன் தான் உடைச்சிருக்கு. வேறு யார் இது உடைச்சானு தெரியாது. ஆனால் இப்போ நீங்களும் அந்த தூவியில் செய்கிறீங்களே, இப்போ வீட்டிலாம் செய்யணும். வீட்டில் தான் செய்யணும் நினைக்கிறேன். அவைகள் துவச்சம் தானே கொடுப்பினோம், பொதுஜனம் தானே. அப்போ அந்த காலங்கள் தெரியுமா உங்களுக்கு? அந்த நேரங்களில் நாங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டோம். கல்யாணம் கட்டிட்டீங்களா? அப்போ தெரிஞ்சிருக்குமே. நான் அப்போ வெங்காயம் நட போட்டேன் தண்ணி. அப்போ அந்த இனமுரண்பாட்டு கால பகுதியில் எப்படி ஊர்வல் இருந்தது? என்ன மாதிரி இது அந்த காலத்தில்? அந்த காலத்தில் அந்த இப்போ இந்த யுத்த கால பகுதி எல்லா இடங்களும் எப்படி இருந்தது? இடங்கள் எல்லாம் அப்படி இப்படிதான் ஒரு மாதிரி தான், எல்லாம் பயந்தொழிஞ்சி எல்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் சுதந்திரமாக விவசாயங்கள் அதுகள் செய்யக்கூடிய மாதிரி இருந்ததா? இல்லை இல்லை. இதுக்குள்ளே அந்த குடியிருந்ததா? ஆமியா கேம்புகள் இருந்தா? கேம்புகள் இதுக்குள்ள இருந்தது. இந்தியனாக இருந்தது. சரி, எங்களுக்கு தெரியாதானே நான் சில கேள்விப்பட்ட விஷயங்களை கேட்டுனாங்களா? வணக்கம் அம்மா. என்ன பேர் அம்மாக்கு? அம்மா விசாரிக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஊரை பார்க்க வந்து நாங்கள் எங்கே போகிறீங்க? மலைக்குள்ள தனியே நடக்குது. சாப்பாடுகளுக்கு வழியில் இந்த வளவுக்கு தான். அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த ஒன்றும் செய்யல. இந்த வளவுக்கு தண்ணி இருக்க மாட்டேன் நான். வளவுக்கு எதுவும் இதா தண்ணியா வீடெல்லாம்? வேலை என்ன செய்யறது? என்ன வேலையை அப்படி செய்யலாது. இப்போ எங்கே போயிட்டு வாரீங்க? கடைக்கு போனேன். சரி வேண்டாம். பிள்ளைகள் என்ன வேலை செய்யணும்? பிள்ளைகள் படிக்குது. போனேன் ஒன்று படிக்குது, ஒன்று கல்யாணம் முடிச்சிருக்கு. ஆம்பளை பிள்ளை. அப்போ அம்மாவுக்கு சீனியர் வாங்கி ஒன்று தாரத்துக்கு வீட்டில் ஒன்று இல்லையா? இந்த வீட்டு மகள் தான். அவள் உத்தரில் கல்யாணம் கட்டி அங்கே இருக்கிறாள். எங்கள் வீட்டை பார்ப்போம் இருக்கா வெள்ளம் வந்து? பாருங்க பாருங்க பாருங்க. பார்த்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு ஆள் வந்தவா. கொஞ்சம் அவன் வீட்டுக்குள்ள வெள்ளம் நிற்குதுண்டவா, தான் பார்க்க போகிறோம். பாதிக்கப்படுற இடங்கள் இப்போ அதால் உங்களுக்கு காட்டியது கொண்டு வந்தாங்க. இதில் எல்லாம் வீடு எல்லாம் வெள்ளம். ஏன்னா வளமையாக இங்கே வெள்ளம் தானே. குடிய பிடிங்க குடிய பிடிங்களா? இது முந்தி தோக்கம் இங்கே வெள்ளம் நிற்குதா? குடிய பிடிங்க குடிய. என்ன பேக்கில் வேண்டு போகிறீங்க? சீனி வேண்டு போகிறீங்களா? தண்ணி குடிக்கிறது மழை நேரங்களுக்கு. ஏன்னா தண்ணி எங்கே எடுக்கிற நீங்கள்? பைப்பில் தண்ணி பழமோடு போட்டு அதெல்லாம் இது உங்களுக்கு வீட்டுலேருந்து வந்ததா? 2 லட்சம். அப்போ குடிய எப்படிங்க குடிய சைக்கிளவே வாருங்க தனியே. இதுக்குள்ள ரோட்டோட எல்லாம் அப்படி இப்படி மேக்கிறாங்க. சேறுகள் எல்லாம் வளர்க்குது. கவனமாக போய் வரணும். என்ன ஊரில் எல்லாமே கொடுத்தாலும் புட்டி. இது இந்த இடம் வந்து பள்ளம் அப்படி பள்ளம் தண்ணி எல்லாம் பார்த்தாங்க. இப்போ 2-3 நாள் மழைக்கு இப்படி வந்துட்டு வீடெல்லாம் ஏற்றி கட்டினீங்களா? அடிக்குதா?
என்னையா செய்யறோம் இங்கே இந்த முன்புறம் அந்த உடி போட வழி இல்லை அப்படியே முன் கூடுக்கு சரி என்ன சாப்பிட மதியம் என்ன அப்படி செய்யறோம் மதியமாயிடு விடிய இனித்தான் விளைவச்சு அரிசி போட தனியத்தான் எல்லாம் அவரும் இருக்கிறார் அவரும் அவருக்கு மேலே அப்போ நீங்கள் நான் பார்க்குறேன் சரிங்க நாங்கள் அப்படி அம்மா தந்த வீட்டை காட்டு சொல்லி அனுப்பிச்சு காட்டுவோம் ஓ முன்னோக்கி தான் போட்டிருக்கீங்க ஊர் ஆடு மாடு வச்சுக்கிறீங்களா வேறு என்ன கோழிகள் வளர்க்குறது கோழிகள் 2-3 கோழி நிற்கிறது தண்ணிக்கால் தொடர்ந்து விடையில எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா சரிங்க நான் முன்னை இப்போ ஒரு 8-9 வயது முதலங்க இருந்து முதல் அங்கே வாடகை இது என்ன இடம் இது பெரிய மக்கள் பெரிய பக்கம் அப்போ எல்லாம் அந்த பாதரவத்தைக்கெல்லாம் பெரும் ஆனால் 3 கிராமமாக இருக்கு எப்படியாம்மா இருந்த அந்த காலத்தில் ஊர்கள் என்ன அந்த காலத்தில் இருந்தவர்கள் உழைக்கிறவர்கள் தப்பி சனத்தொகையில் எப்படி ஆக்கள் கூட பேர் இருந்தவையோ எல்லாம் இருக்குது இப்போ குறைஞ்சி போச்சு ஆக்கள் இல்லை இருக்குதுகளோ ஆம்பளையாக்கள் வேலையாளர் போட்டுறாரு என்னென்ன வேலை செய்யணும் ரோட்டு வேலையாளுக்கு தான் போயினேன் அதிகமான ரோட்டு வேலை வேறு தோட்டங்கள் அதுகள் தோட்டங்கள் செய்யணும் எங்களாலே பிச்சை சம்பளம் எடுத்து காணுமே 200 ரூபா அப்போ கால் கிடக்குற இந்த அடிக்கலாம் அதான் நீங்கள் இப்போ திரியிறீங்களா இல்லை அப்படி வெள்ளத்துக்கு நீச்சலங்களா வந்துடும் நீங்கள் படம் எடுத்து மற்ற சேனது கண்டாம பாருங்க வீட்டுக்குள்ள வெள்ளத்தை இப்படி வெள்ளம் நிற்குதாண்டு வீட்டை சுற்றி வெள்ளமாக தான் இருக்கு வீடுகளுக்கு ஏறி இருக்குமென்னு நினைக்கிறேன் வீடுகளுக்கு ஏறிட்டு வந்துருக்கீங்கல்ல சின்ன வீடுகளாக இருக்கு ஏற்பாடு ஒன்று செஞ்சுருக்கேன் பாருங்க பெரிய புக்கனை குடியிருப்பு பட்டினிக்கு எதிரான நிறுவனத்தினால் 30 மலசலகூடங்கள் புனரமைக்கப்பட்டது இதுக்கு என்ன அதுக்கண்டா எல்லாம் குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்குது பாருங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த டாய்லெட் வசதிகள் பாருங்க ஒரு பயிற்சி நிலையம் இருக்குது தொழில்திறன் அபிவிருத்தி பயிற்சி நிலையம் பாய் நெசவு செய்கிற இடம் அதாவது இங்கே வந்து சம்பு புல்லுன்ற ஒரு புல் வந்து இங்கே வளர்றதாம் அந்த புல்லை எடுத்து இங்கே வந்து பாய் செய்கிற வேலாம் இதுதான் வந்து அந்த நெசவு செய்கிற இடம் சரி நாங்கள் பார்ப்போம் பூட்டி இருக்குது பட் இதால் பார்க்கலாம் கொஞ்சம் தெரியும் ஆனால் இப்போ வந்து பாவநிலை இல்லை பாருங்க என்ன நிலைமையில் இருக்குண்டு அந்த பழைய அந்த வேலை செஞ்ச சாமான்கள்லாம் கிடக்கு இப்போ இது இயங்குற நிலைமையில இல்லை இந்த இடம் அப்படிங்கன்னா அந்த பாய் வென்ற மிஷின் இருக்குது பாருங்க இதில் அந்த பாய் வென்றது பாருங்க பாய் செஞ்ச குறையோடைய இருக்குது அப்படியே காட்டுறோம் பாய் செய்த குறையோடு இருக்கிறத இது பாருங்க தெரியுது இதான் இந்த பாய் சரி நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம் ஒரு பாய் நெசவு செய்கிறது இருக்குது தானே அது இப்போ இயங்குதா இயங்குறது இல்லை முந்தி நீங்கள் பாய் இல்லாமல் நெசவு செய்வீங்களா இங்கே பிள்ளை நீங்களும் செய்வீங்களே நான் செய்ய மாட்டேன் வயதுகள் உங்களோட காலத்தில் ஒன்றும் செய்கிறேன் பண்ண வேலைகள் பண்ண வேலை நான் செய்யலை செய்கிறேன் அப்போ இவ்வளோ காலம் இருக்கிறீங்களா இந்த ஊரில் அங்கே எங்கட உள்ள அவள் செய்தவள் அந்த வலதுக்கு தான் உள்ள வந்துட்டு இருக்கிறாள் பிள்ளைகள் பழகினவன் இப்போ என்ன காரணம் எடுத்தது நிப்பாடி மேனே அப்போ இது இயங்கினா உங்களுக்கு பிரியோசனம் வேறு மேனே பின்ன எங்கட பிள்ளையால போங்கள் பொட்டியாலும் செய்த இருக்கிறாலும் காலையிலாம் போகுதால் வேலைகளுக்கா அப்போ ஏன் இயங்க விட்ட வேலை தெரியல வந்து கதைச்சவை என்னவோ வேண்டது நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களா இந்த ஊரில் 80 வயது நாங்கள் பிறந்தது மிஞ்சதை வளர்ந்தது மிஞ்சதை எங்க இப்போ மலைக்குள்ள துள்ளி தெரியுறீங்க மாடு இப்போ இந்த வயசுலேயும் மாடு வளர்க்க போறீங்க இந்த பேரன் தானே இது பேரனே மாடு எல்லாம் இப்போ கட்டுவீங்களா வளர்க்காது அதில் போய் வளர்க்கும் அதானே இவனை கூட்டிக்கொண்டு போறேன் எனக்கு உதவியா ஒரு கால் விழுந்து போனேன் அப்போ மோகன் சொன்னான் கிளவின்ற மாட்டை பார்த்து கொடுப்போம் நாங்கள் சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் கிளவியனை 20 ரூபாய் விற்று வேலைக்கு எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க ஒரு 4-5 மாடு அப்போ மலையத்தில் ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் இப்படி தானே
அந்த காலம் தொட்டு அப்படித்தான் அந்த காலம் கூடி மாடுதான் ஓ எப்படி இருந்தா ஊர் அப்பேக்கு உங்க பழைய காலங்கள்ல கடவுளை அது கல்லையும் டைட்டாக பணம் காயம் தின்ட்டுட்டு பின்ன ஆட்டம் தின்ட்டுட்டு தின்னு அப்ப நல்ல விவசாயம் நல்ல செழிப்பா இருந்தா அவனு திறமா கிடந்தது நெல் கழுவிதாச்சது நல்லா இருந்தவன் அதானே இப்பதான் கொஞ்சம் இப்போ ஆனா இப்ப உங்களுக்கு இந்த தண்ணி இது திறக்காம விட்டதோட கொஞ்சம் சவர்த்தன்மைகள் குறைஞ்சிருக்குமே தண்ணிகள் நல்ல தண்ணிங்க கடல் என்ன நல்ல தண்ணி மாடுகளை கொடுக்கலாம் முந்தி கிணறுகளில் கொடுக்கணும் இப்போ கடல்லையும் கொடுக்கலாம் ஓ இப்போ இங்கே உங்களுக்கு இது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை வசதி இருக்கா மருந்து எடுக்கிறது எங்கே போகிறீங்க அங்கே புத்திருக்கு தான் போகணும் இங்கேருந்து போகணும் இதுக்கு பஸ் ஓடுதா ஓ ஆட்டோ பிடிச்சி தான் போகிறேன் எவ்வளோ எடுப்பாங்களா ஆட்டோக்கு ஆட்டோவுக்கு 2000 இங்கேருந்து புத்தூருக்கு போய் 2000 ஓ கடவுளே இப்போ நீங்கள் வேறு இடங்களுக்கு போகணும் அந்த அங்கே போய் தான் வரணும் பஸ் தானே இல்லை ஆட்டோவில் போய் அங்கே இறங்கணும் புத்திக்கல அவங்கள பஸ் ஓட்டாம இல்லையா இல்லை இங்கே உள்ளுக்கு இல்லை பஸ் இப்போ நாங்கள் அந்த இவ்வளோ தூரம் பஸ் இல்லை நடந்தான் போகணும் என்ன அப்போ எல்லாம் வெள்ளங்கள் இதுகளுக்கெல்லாம் போகணும் என்ன இஞ்சி தண்ணி இஞ்சி விளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அவள் இந்த கட்டி இந்த ரோட்டை போட்டுனா இது அடைபட்டு போச்சு அது காலை தண்ணி போக மாட்டான் இதில் வாய்க்கால் இருந்ததா ஓ வாய்க்கால் ஒன்று வெட்டினது அது சின்ன வெட்டிக்கிற வாய்க்கால் தெரியும் மாம்பட்டிக்கால வெட்டி கொண்டு போய் அங்கே விடு இப்போ வெட்டையில உங்களுக்கு இந்த பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் துறம்படலாம் இப்போ அது அங்கே கங்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு இங்கே தண்ணி அங்கே தண்ணி வருமா தண்ணி ஓ இந்த கடை வழியாக வருது இந்த தண்ணி மட்டும் மிஞ்ச லைன் பண்ணுறாங்க மழை பெஞ்சா வீட்டுக்கு கூடுதா பூவரசு வச்சுக்கிறீங்க நிறைய எல்லா இடமும் பூவரசு நிற்குது எங்களுக்கு வருமானம் குழாய் தோட்டங்களுக்கு தாக்கலாம் ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கலாமே காதிக்கால விற்கலாம் அதோட இது வெயிலுக்கும் தாங்க வெயிலுக்கு தாங்க வேலி கிடைக்கலாம் என்ன காத்துக்கு இது பிடிக்காது வீடு காலத்துக்கு தாங்க எல்லாம் வேலி எல்லாம் சும்மா அள்ளிக்கு அரைச்சி போடும் காத்துக்கு எல்லாம் இந்த வியாபாரிக்கு வந்தாலும் சரி எல்லாம் அள்ளி போடும் அதான் இந்த பக்கத்து கடைக்கால் இந்த இப்போ கத்திக்கால் வெட்டால் விட்டுக்கிறாங்க வெட்டிக்கிட்ட உடனே எங்கங்க வேறு வேறு இடங்கள்ல இருந்து வாங்கினோமா அந்த பூவரசு கத்திக்கால் நேற்று கொண்டு கொண்டு போய் இப்போ நீ மலைக்கெல்லாம் வட்டி வைக்கலாம் ஓ வெட்டி கொண்டு எவ்வளோ போகுது ஒரு தடி 50 ரூபா போகுது இப்போ அப்போ ஒரு வருஷம் பட்டினா கொஞ்சம் வருமானம் பெருமே போன வரைக்கும் பட்டினாக்களே நீங்கள் அடுத்த வரைக்கும் தான் பட்டிலாமல் இருக்கா இப்போ இங்கே பொடியில் என்ன மாதிரி ஆக்கள் சின்ன பள்ளிக்கங்கள் படிப்புகள் எல்லாம் போகிறாங்களோ இல்லை கூட படிக்கும் படிக்காது இப்போ லீவ் இல்லை இப்போ லீவு எவ்வளோத்துக்கு பள்ளிக்கம் பாதுகாத்து பள்ளிக்கம் சரிங்க மேடம் காய்ச்சாக்கு நன்றி ஓ சொல்லு என்ன எங்கே போகுது வணக்கம் எங்கே மலைக்குள்ள ரெயின் கோட் அடிச்சு ஒன்று வலிக்கிட்டாச்சு மழை தானே என்ன வேலை செய்கிறது கூலி வேலை கூலி வேலையை போகிறது இப்போ அதிகமான நாட்கள் என்ன வேலை செய்யணும் இங்கே கூலி வேலை இப்போ நீங்கள் நிற்கிற இந்த இடம் படம் பாதரவத்தை நடப்பாது பாதரவத்தை என்று நடுப்பகுதியில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் போனால் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் நல்ல இயற்கையான இடங்களை பார்க்கலாம் இயற்கை காட்சிகள் மற்ற கோயில்கள் எதுவும் இருக்கா இப்போ இங்கே கோயில் இருக்காங்க கேது பிள்ளையார் சொல்லி அந்த எழுச்சி குடியிருப்புக்கு போகிற பாதையில் இருக்காங்க பெரிய பக்கம் பெரிய பக்கம் மற்ற இதில் பள்ளிக்கம் இருக்குன்னு சொன்னது இதால் போனால் ஸ்கூல் அடிக்க வரும் இந்த ரோடு இப்போ என்ன பேர் பள்ளிக்கத்துண்டு பாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம் விக்னேஸ்வரா வித்தியாலயம் எத்தனை பேர் படிக்கிறவாங்க இப்போ பிள்ளைகள் தெரியாது எத்தனை மாட்டு 12ஆம் ஆண்டு மட்டும் இருக்கு மட்டும் இருக்கு இப்போ அப்படியே போனால் போகலாம் ஆமாம் அப்போ ஆடு மாடு வளர்க்குறீங்களா இருக்கும் அப்போ என்ன இப்போ இதுக்குள்ள மினக்கட்டு ஒன்றுக்குன்னா ஆடு மாடோட மினக்கட்டுங்களா மீன்கள் பிடிக்கிறீங்களா இல்லை குறைவு மீன்கள் இதில் குறைவா தண்ணி வேற தண்ணி வரையில இதுக்குள்ளே தான் குளங்கள் இருக்கும் அதில் பெரிய குளம் இப்போ பெரிய குளமா அது பார்த்து நாங்கள் அங்கால இருக்குது எழுச்சி குடியிருப்பு அங்கே நிறைய பூ வாங்க நெல் வயல் எல்லாம் பாருங்க தண்ணிக்குள்ள இருந்து அழியுது கொஞ்சம் கொஞ்சமா. இது வந்து பூவரசு வந்து வந்தோம்டா இதில் வந்து
வாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம் இருக்குது. பாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம் புத்தூர். என்ன மீன் என்ன இது? சிலாப்பி. இதெல்லாம் விலையில பிடிச்சானே. இது நீங்கள் பிடிச்சா? நீங்கள் பிடிச்சா என்ன கிலோ எவ்வளோ போகுது? ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியா? கிலோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் மீன் பிடிச்சி கொண்டு வந்து ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கணும். வணக்கம். என்ன பேரும் கூட? உங்களோட பேர் கண்டுசியாங்க. கண்டுசாமி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வேணும். எந்த இடம் சொல்லுங்க? இடம் வாரவட்டை. வாதரவத்தேன்னு. இப்போ இந்த ரோடு எங்கே மட்டும் போகுது? இந்த கான்கிரீட் ரோடு. இந்த கான்கிரீட் ரோடு எங்கே மட்டும் போகுது? இது சுடலை. அப்போ ஒரு சுடலைக்கு ரோடு போட்டிருக்கீங்க. இப்போ என்ன மாடு மேலே விட்டு இருக்குங்க? எத்தனை மாடு நிற்குது? மாடு 5-6 நிற்குது. எல்லாரும் லேட்டு கணக்கு மாடு நிற்குது. எல்லாம் கூட ஆக்கள் மாடு வளர்ப்பு தான் இந்த. அப்போ எல்லாம் தடிகளோட வந்துட்டீங்களா ஆக்களை கிளச்சி மேய்க்கிறதுக்கு என்ன? எவ்வளோ காலம் இருக்குங்க இந்த ஊரில்? எவ்வளோ காலம் இருக்குறீங்க இந்த ஊரில்? இந்த ஊரில் எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? எவ்வளோ காலம் இருக்கிறீங்க இந்த ஊரில்? இங்கே நான் கண்டிப்பாக தன் மாடு மேய்க்கிறவங்க தன ஆரம்பிச்சு. இப்போ தான் வந்து நீங்கள் முதல் எங்கே இருந்து? முதல் எங்கே இருந்து நீங்கள்? இங்கே தான் மாடு அடிப்பா தன் மாட்டு மாடு வச்சு வாய்ப்பு. கனகாலமாக இருக்கிறீங்களா வேணும்? இங்கே கனகாரமாயி. அப்போ வேறு இடத்துல எந்த இடம்? நாங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து வந்தாங்க. நான் உங்கள் அளவட்டி அங்காலேருந்து வந்தது. இங்கே கல்யாணம் போச்சு. கல்யாணம் முடிச்சு வந்தது. அப்போ கூடுதல் அங்கால இருந்து ஆக்களிஞ்சு கல்யாணம் முடிக்கிறேன்னு அங்காலேருந்து கூட ஆக்களிஞ்சு கல்யாணம் முடிக்கிறதேன்னு அங்கேருந்து கல்யாணம் முடிக்கிறதேன்னு அது கூட. சரி, நாங்கள் இப்படி இடத்த தான் பார்க்க வந்து நாங்கள். சரி, அப்போ மேயுங்க மாட்டேன். வந்து விவசாயத்தை தவிர ஆடு மாடு வளர்ப்பும் இங்கே ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. வேறுங்க ஒரு கொஞ்சம் அக்காக்கள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டு போயினோம். அந்த மலைக்குள்ளே மாடு மேய்ச்சி கொண்டு தான் போயினோம். பாருங்க.